Welcome back to Yellow Elephant. Globalization in pre-modern era ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். குளோபலைசேஷன் இன் ப்ரீ-மாடர்ன் ஏரால மெயினாக 3 காண்டினென்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். தட் இஸ் ஏஷியா, யூரோப் அண்ட் அமெரிக்கா. ட்ரேட் ஃப்ரம் ஏஷியா டு யூரோப் அப்படின்னா சில்க் ரூட் ட்ரேட். ட்ரேட் ஃப்ரம் அமெரிக்கா டு யூரோப் அண்ட் ஏஷியா அப்படின்னா வந்துட்டு ஃபுட் ட்ரேட். அகெயின் அமெரிக்கா டு யூரோப்புக்கான ட்ரேடை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். தட் இஸ் 1.3 Conquest, Disease and Trade. The pre-modern world shrank greatly in 16th century. அதாவது டிஃப்ரெண்ட் காண்டினென்ட்ல இருந்த மக்களுக்குள்ள இன்டராக்ஷன்ஸ் அதிகமாச்சு வித் அட்வான்ஸ்மெண்ட் இன் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் நேவிகேஷன்ஸ். இது எல்லாமே எதுக்கப்புறம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் sailors found a sea route to Asia and also successfully crossed Western Ocean to America. For centuries, Indian Ocean was known for its bustling trade. Trade வந்து பார்த்தீங்கன்னா not only with goods, it also happened with people, knowledge, customs, crisscrossing its water. And so, Indian subcontinent தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் க்ரூஷியல் பாயிண்ட்டாக இருந்தது டு ஆல் தீஸ் ஃப்ளோஸ் இன் தேர் நெட்வொர்க்ஸ். இந்த டாப்பிக்கில் என்ன மாதிரி கொஷின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரீ-மாடர்ன் வேர்ல்ட் ஷ்ராங்க் கிரேட்லி இன் 16th century why அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன். யூரோப்பியன்ஸோட என்ட்ரினால இட் ஹெல்ப் டு எக்ஸ்பேண்ட் அண்ட் ஆல்சோ ரீடைரக்ட் சம் ஆஃப் தீஸ் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் யூரோப். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா had been cut off from rest of the world for million of years. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நடந்ததே வேற. ஃப்ரம் 16th century onwards, அமெரிக்காவோட vast lands, abundant crops and minerals, it began to transform trade and lives everywhere around the world. அமெரிக்காவில் இருந்த precious metals like silver, gold from the mines that is located in present-day Peru and Mexico, it enhanced Europe's wealth and financed its trade with Asia. Legends spread in 17th century. அதாவது people in Europe told stories about South America being a land full of incredible richness and gold. Many expeditions set off. அதாவது many explorers started in search of El Dorado, the fabled city of gold. El Dorado na it is a place where abundant gold is present. இப்படி அமெரிக்காவோட abundant wealth-ஐ பார்த்துட்டு யூரோப் காண்டினென்ட்ல சவுத் வெஸ்ட் ரீஜியன்ல இருக்கிற போர்ச்சுகல் அண்ட் ஸ்பெயின் கண்ட்ரி wanted to conquer அமெரிக்கா. யூரோப்பியனோட கான்குவெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் நாட் ஜஸ்ட் a result of superior firepower. In fact, the most powerful weapon of Spanish conquerors என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it was not just conventional military weapon, it was the germs. யூரோப்பியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு அமெரிக்காவை கான்குவயர் பண்ணல, ஒரு டிசீஸை வச்சு தான் அமெரிக்காவை கான்குவயர் பண்ணாங்க. They introduced smallpox virus from Europe through a person to America. அமெரிக்காவும் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்லேருந்து ரொம்ப காலமாக ஐசோலேட் ஆகி இருந்ததுனால அமெரிக்காவோட ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ், அதாவது அங்கிருந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா they had no immunity against the disease which was introduced by Europeans. Particularly smallpox பார்த்தீங்கன்னா it was a deadly killer. இந்த smallpox virus started to spread deep into the continent even before any Europeans reaching America. இந்த smallpox virus பார்த்தீங்கன்னா it killed and decimated the whole community of people. It paved the way for Europeans conquest. ஒரு வழியா அமெரிக்காவை யூரோப்பியன்ஸ் கான்குவயர் பண்ணிட்டாங்க. கன்ஸு, வெப்பன்ஸு இதெல்லாம் வச்சு யூரோப்பியன்ஸ் வந்து அமெரிக்காவை கான்குவயர் பண்ணியிருந்தா ஈவன் அமெரிக்கன்ஸ் வந்து எதிர்த்து போராடி இருப்பாங்க. ஆனால் ஒரு டிசீஸை எதிர்த்து அவங்களால போராட முடியல. ஏன்னா அந்த வைரஸுக்கான இம்யூனிட்டி அமெரிக்கன்ஸ் பாடியில் இல்லை. பட் யூரோப்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா they were already immune to this disease. And Europeans, they started to exploit. They started using all America's wealth. So இந்த டாப்பிக்கில் பாசிபிள் கொஷின்ஸ் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வாட் வாஸ் த இம்பேக்ட் ஆஃப் germs ஆன் தி அமெரிக்காஸ் ஒரிஜினல் inhabitants அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா ஹவு டிட் த ஸ்மால் பாக்ஸ் ப்ரூவ் அஸ் தி பவர்ஃபுல் வெப்பன் அகெயின்ஸ்ட் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறமா யூரோப்புக்கும் சோதனை காலம் வந்துடுச்சு. டில் 19th century poverty and hunger were common in Europe. Cities were crowded and deadly diseases were widespread. Religious conflicts எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக இருந்தது. அண்ட் ஆல்சோ ரிலீஜியஸ் டிசெண்டர்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா மத எதிர்ப்பாளர்கள். they were persecutedனா க்ரூவலாக அவங்கள ட்ரீட் பண்ணாங்க. இதனால thousands of Europeans fled for America. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பை 18th centuryலேருந்தே யூரோப்பியன்ஸ் கேப்சர் பண்ணிட்டு வந்த ஆஃப்ரிக்கன் ஸ்லேவ்ஸ் வந்து பிளான்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. தே வேர் க்ரோயிங் காட்டன் அண்ட் சுகர் ஃபார் European markets. So, until 18th century, India and China were the richest countries among the world. They were also preeminent in Asian trades. அதாவது புகழ்பெற்ற ட்ரேடர்ஸாக இருந்தாங்க. However, from 15th century onwards, China என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா they started to restrict their overseas contacts and retreated into isolation. அதாவது சைனா they isolated from rest of the world. சைனாவோட ரெடியூஸ்டு ரோல்னாலையும் அமெரிக்காவோட ரைசிங் இம்பார்ட்டன்ஸ்னாலையும் சென்டர் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இட் கிராஜுவலி மூவ் டுவர்ட்ஸ் த வெஸ்ட். யூரோப் பார்த்தீங்கன்னா இட் எமர்ஜ்ட் as the center of world trade. ஸோ இந்த டாப்பிக்கில் how did Europe emerged as the center for world trade அப்படின்னு கேட்கலாம். அதுக்கான ஆன்சரை கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க 1.3 Conquest, Disease and Trade டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது questions, டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் போஸ்ட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கண்டிப்பாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.